இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, வைகுண்ட ஏகாதசியின் மகத்துவம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். கீதையில பெருமாள் என்ன சொல்லியிருக்கார், கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, மாதங்களிலே நான் மார்கழின்னு சொல்றார். மாதங்களிலே மிகவும் உசத்தியான ஒரு மாதம் எதுன்னு பார்த்தா அது மார்கழி மாசம் சொல்றார். அதே மாதிரியே விரதங்களிலே மிகவும் உசத்தியான விரதம் எதுன்னு சொன்னா அது ஏகாதசி விரதம். தீர்த்தங்களிலே மிகவும் உசத்தியானது கங்கா தீர்த்தம்னு சொல்ற மாதிரி இந்த விரதங்களிலே மிகவும் உசத்தியான ஒரு விரதம் எதுன்னு பார்த்தோம்னா அது ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லி நம்முடைய தர்மசாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. அதுவும் இந்த உசத்தியான மார்கழி மாசத்திலே வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதசி நாளாகிய இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது மிகவும் உசத்தியான ஒரு விஷயம்னு சொல்றார். இதுக்கான கதையெல்லாம் கூட நம்ம படிச்சிருப்போம். அதாவது மது கைட்டவர்கள் இந்த பெருமாளால் சம்ஹாரம் பண்ணப்பட்டு அவர்கள் அந்த சொர்க்கலோகத்துக்குள்ள போகும் பொழுது வடக்கு வாசல் வழியா உள்ள போனாலாம். அப்படி உள்ள போகும்பொழுது அவர்கள் பெருமாள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுண்டாலாம், இந்த ஏகாதசி நாளிலே விரதம் இருப்பவர்கள் அத்தனை பேருமே எங்களைப் போலவே இவர்களும் இந்த வைகுண்ட வாசல் வழியாக உள்ளே வந்து சேர வேண்டும், இந்த வைகுண்ட லோகத்திற்கு வந்து சேரக்கூடிய அந்த வரத்தினை அருள்வீர்களாக அப்படின்னு சொல்லி மது கைட்டவர்கள் வாங்கிண்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷ்ணு புராணத்தில் நமக்கு ஒரு கதையானது வருகிறது. அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி நாளிலே விரதம் இருந்து பெருமாளை வழிபடுபவர்கள் அத்தனை பேருமே வைகுந்த லோகத்திற்கு சென்றடைவோம், மோட்ச பிராப்தி என்பது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதாவது வைகுண்ட ஏகாதசினா எப்படி விரதம் இருக்கணும், நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா இன்னைக்கு ராத்திரி கண்ணு முழிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்காக என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா சிறப்பு காட்சி, சிறப்பு திரைப்படம் இப்படின்னு சொல்லிலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இது முற்றிலும் தவறு. கண்ணு முழிச்சுட்டு இருக்கணும்னு சொன்னால் அதுவும் நாளைக்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஹாலிடேஸ் தானே வர்றது, நம்ம வீக்கெண்ட் ஹாலிடேஸு, நம்ம அதை அழகாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு உக்காந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவும் தவறு. என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், எப்படி தெரியுமா இருக்கணும், பகவன் நாமாவை சொல்கிறதுல அந்த என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது இருக்கணும். பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்கணும், ஹரிகதைகளை படிக்க வேண்டும், பெருமாளினுடைய அந்த கதைகளையும் பெருமாளினுடைய புகழை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே குழந்தைகள் எல்லாரையும் உட்காத்தி வச்சு பெரியவாள்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் பகவத்கீதை மாதிரி ரொம்ப தத்துவமாக பேசணுங்கிறது மட்டும் அங்கே அவசியம் இல்லை. அதனை விடுத்து அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிலாம் சொல்லலாமே, பிரகல்லாதனுடைய கதையை சொல்லலாம், அந்த தசாவதாரத்தினுடைய மகிமையை பற்றி பேசலாம். இன்னும் இந்த ஏகாதசி விரதத்திற்கே ஒரு தனி மகிமை என்பது உண்டு, அந்த கதையை கூட சொல்லலாமே. நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு கதையை சொல்கிறேன். அந்த ஏகாதசியினுடைய மகத்துவத்தை விளக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த அம்பரீஷன் அப்படிங்கிற அந்த மன்னன் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஏகாதசிக்குமே ரொம்ப ஸ்ரத்தையோட விரதம் இருப்பானாம். மிகவும் ஸ்ரத்தையோடு விரதத்தினை இருந்து மறுநாள் துவாதசி நாளிலே அந்த பாரணை என்பதை செய்து அந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலனை முழுமையாக அனுபவித்து வந்தானாம். ஒவ்வொரு ஏகாதசிக்குமே என்ன தலையே போனாலும் சொல்லி அந்த ஏகாதசி விரதத்தை மட்டும் அவன் கடைபிடிப்பதை தவறுவதே இல்லை. இவனுடைய பக்திக்கு மெச்சி பெருமாளே என்ன பண்ணாராம், அவனுடைய அரண்மனை வாசலிலேயே தானே ஒரு சுதர்சன சக்கரமாக தானே எழுந்து அங்கே அந்த சுதர்சன சக்கர வடிவிலே பிரதிஷ்டையாகி அவனை பாதுகாத்து வந்தாராம். அந்த சுதர்சன சக்கரம் அவனுடைய அரண்மனை வாசலிலே இருந்ததனால் அக்கம்பக்கத்து ராஜாக்கள் கூட அந்த நாட்டு பக்கம் வர்றதுக்கே பயந்தாளாம். யாருமே அவன் மீது படையெடுத்துலாம் வரல. அவனும் ரொம்ப ஒரு நல்ல ஆட்சியை செய்து கொண்டு வந்தானாம். இப்படி ஒரு ஏகாதசி நாளிலே அவன் நல்லபடியாக விரதம் இருந்து மறுநாள் காலையில் துவாதசி அன்னைக்கு அவன் பூர்த்தி பண்ணணும். அந்த துவாதசி பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த ஒரு நாழிகை காலம் மட்டும்தான் இருக்கான். அந்த துவாதசி முடியறதுக்குள்ளே அவன் அந்த பாரணை அதாவது அந்த விரதத்தை பூர்த்தி செய்தாக வேண்டும். ஏன்னு பார்த்தா அன்னைக்கு திரையோதசிங்கிறது மத்தியான நேரத்தில் வந்துடும். மத்தியானத்தில் அந்த திரையோதசி நேரத்திலே உணவு அருந்தினால் அவன் பிரம்மராட்சசத்தன்மையை அடைந்து விடுவான், ராட்சசத்தன்மையை அடைந்து விடுவான்னு சொல்லி ஒரு விதி இருக்கு. இந்த சாஸ்திரம் அவன் படித்ததனால் காலையில் அந்த துவாதசி ஒரு நாழிகைக்குள்ள முடிஞ்சிருங்கிறதுனால அந்த நேரத்திலேயே பாரணையை பண்ணணும்னு சொல்லி அவன் தயாராக இருந்தானாம். அப்போ பார்த்தோம்னா அந்த அதிகாலை பொழுதிலே துர்வாச முனிவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய சிஷ்யர்களோடு அவன் அரண்மனைக்கு வந்தாராம். ஆஹா அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்று அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி இந்த துவாதசி நேரத்தில் நீங்கள் வந்திருக்கீள், கண்டிப்பாக இந்த பாரணையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு ரொம்ப மகாபாகியம் நீங்கள் வந்ததுன்னு சொல்லி அவன் நமஸ்காரத்தை பண்ணானா அந்த அம்பரீஷன். அப்போது துர்வாசர் என்ன சொன்னாராம், கொஞ்சம் இருப்பா, நான் போய் மாத்தியானிக ஸ்நானத்தை பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேனே அப்படின்னு சொன்னாராம். இவர் சொன்னாரா, ஐயா தங்களுக்கு தெரியாது இல்லை, துவாதசி கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதனால் அதுக்குள்ளே பண்ணணுமே அப்படின்னு சொன்னோடனே
ஒரு க்ஷணம் எனக்காக பொறுத்திருதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் நான் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சரையு நதின்னு சொல்லுவாள், அந்த நதிக்கரையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன், மாத்தியானிக்க ஸ்நானத்தை பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு துர்வாச முனிவர் தன்னுடைய சிஷ்யர்களோட அந்த சரையு நதிக்கரைக்கு போயிட்டாராம். ஆனால் அங்கே போனால் லேட் ஆகுது, இவரும் வர்ற மாதிரி தெரியல. இவருக்கு வந்து அதித்தியை விட்டுட்டு நம்ம சாப்பிடப்படாதே அப்படிங்கிறது அம்பரீஷனுக்கு தெரியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னொரு விதி, அவன் சாஸ்திரம் படித்தவன் இல்லையா, இன்னொரு விதியை பார்த்தானாம். அதாவது சால கிராமத்திற்கு பூஜித்த, சால கிராமத்தினை அபிஷேகம் செய்த அந்த தீர்த்தத்தினை உட்கொண்டாலே அது துவாதசி பாரணை செய்ததற்கு சமானம் அப்படின்னு சொல்லி அந்த சாலக்கிராம அபிஷேக தீர்த்தத்தை ஒரு வாய் சாப்பிட்டுட்டானாம். இப்போ அந்த துர்வாச முனிவர் வந்துட்டார். துர்வாச முனிவர் வந்த உடனே உட்காருங்க அப்படின்னு ஒன்று, ஏன்பா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அந்த சாலக்கிராம தீர்த்தத்தை ஒரு வாய் சாப்பிட்டுட்டேன், அதனால பாரணை எனக்கு பூர்த்தி ஆயிடுத்து, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே துர்வாச முனிவருக்கு கோபம் வந்துடுத்தான். அது எப்படி நான் வர்றதுக்கு முன்னாடி நீ பாரணையை பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி துர்வாச முனிவர் தன்னுடைய ஜட்டையிலிருந்து ஒரு பூதத்தை உருவாக்கி இந்த பூதத்தை போய் நீ போய் உன்னை சாப்பிட்டுடு அப்படின்னு சொன்ன உடனேயே இவர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, ஆனால் கேட்கல. அந்த பூதமானது அம்பரீஷனை நோக்கி வருகிறது. அப்போ அங்கே சுதர்சன சக்கரம்ங்கிறது பாதுகாப்பில் இருக்கு இல்லையா, அந்த சுதர்சன சக்கரமானது இந்த பூதத்தை எதிர்த்து நிற்கிறது. அந்த பூதமானது வலுவிழந்து இப்போ ஓட துவங்குது. சுதர்சன சக்கரம் என்ன பண்ணுறது, இந்த பூதத்தை துரத்துது. இப்போ பூதம் என்ன பண்ணுச்சு, தன்னை ஏவி விட்ட துர்வாசர்ட்டே நேராக வந்துடுத்தான். என்னை வந்து சுதர்சன சக்கரம் துரத்துறது, எனக்கு பசி வேற அடங்கலை, நான் உங்களை சாப்பிட போறேன்னு சொல்லி, நீங்கள் தானே என்னை உருவாக்குனேன், நான் உங்களையே சாப்பிட போறேன்னு சொல்லி துர்வாசரை துரத்த ஆரம்பித்ததாம். துர்வாசர் பயந்துண்டு ஓடுறார், ஒவ்வொரு லோகமாக ஓடுறார். இந்திரலோகத்துக்கு போகிறார், சத்தியலோகத்துக்கு போகிறார், கைலாசத்துக்கு போகிறார். எங்கே போனாலும் எல்லாரும் என்ன பண்ணாலாம், துரத்தது சுதர்சன சக்கரம்பா, நீ வைகுண்டத்துக்கே போயிடு அப்படின்னு சொன்ன உடனே துர்வாசர் வைகுண்டத்திற்கே போய் பெருமாள்டே பிரார்த்தனை பண்ணுறாராம். பெருமாள் சொன்னாராம், இது என்னுடைய பக்தனுடையது, நீங்கள் நேராக அம்பரீஷன்டே போய் கேட்டுக்குங்கோ அப்படின்னு சொல்லி பெருமாளும் வழியை காமிச்சிட்டாராம். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு வேறு வழியே இல்லாமல் நேராக அம்பரீஷன்டே போய், அப்பா நீ என்னை மன்னிச்சுக்கோ, க்ஷமாபணம் கேட்டுக்கிறேன், நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, துர்வாசர் சொன்ன உடனே அம்பரீஷன் சொன்னாராம், பெரியவா அப்படிலாம் சொல்லப்படாது, நான் எந்த தப்பும் பண்ணலை, இருந்தாலும் நீங்கள் முனிஸ்ரேஷ்டர்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோபம் வரப்படாது, நான் ஒன்றுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு அம்பரீஷன் என்ன பண்ணானா, அந்த சுதர்சன சக்கரத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டானாம். அந்த அதிதியும் உட்கார வச்சு அவருக்கு உபச்சாரம் பண்ணானாம். உடனே சுதர்சன சக்கரம் சாந்தமாய் உட்கார்ந்துடுத்து அந்த பூதமும் காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஏகாதசி விரதத்தினை அந்த அம்பரீஷன் மேற்கொண்டான் அல்லவா, அந்த மகத்துவத்தை இந்த கதையானது விளக்குகிறது. அப்போ எவ்வளவு ஸ்பெஷல் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தோம்னா நம்மை காப்பதற்கு, எந்த விதமான பிரச்சனைகள் வெளியிலிருந்து வந்தாலும் நம்மை காப்பதற்கு பெருமாளே நேரடியாக வந்து விடுவார். அவருடைய அந்த சுதர்சன சக்கரமானது நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தானே இந்த கதை நமக்கு சொல்லித்தர்றது. ஆக நாம் அனைவருமே என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு முறையான விரதத்தினை மேற்கொண்டு நாளைய தினம் துவாதசி நேரத்திலே அந்த பாரணையை செய்து பூர்த்தி செய்ய வேண்டியது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.